ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். காமராஜரை பற்றி ஒரு சில வரிகள் பேச வந்துள்ளேன். கொங்கு மலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து வந்து தமிழ் தாய்க்கு சூட்டி விட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் எனது உரையை தொடங்குகிறேன். வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்பவன் தேவத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அவர்களை பற்றி பேச போகின்றேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். ஒத்துழையாமை இயக்கம், அந்நியர் துணியெடுப்பு சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற விடுதலை போராட்டங்களில் கலந்து கொண்டார். காமராஜர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். முதல்வரான பின்னர் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 12000 புதிய பள்ளிகளை திறந்தார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளி சீருடையை கட்டாயமாக்கினார். ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சி காலத்தில் 37% உயர்ந்தது. காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள், தொழில்துறை என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். கர்ம வீரர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி, கல்வி கண் திறந்த காமராஜர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகின்றனர். காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். நன்றி, வணக்கம். அருமையாக உரையாற்றிய நம் பள்ளி மாணவி கலைக்குழலிக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நம் பள்ளி ஜோதி ஆசிரியை அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார்.